ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி சுண்டைக்கால துவையல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினமும் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். முதல்ல நம்ம சுண்டைக்காவில் உள்ள காம்பெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம இடிக்கல் எடுத்து அதில் சுண்டைக்காயை போட்டு இடித்து எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு சுண்டைக்காயை நல்லா இடித்து எடுத்துக்கலாம். அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஒரு 15 சின்ன உள்ளி சேர்த்துக்கலாம். காமுடி தேங்காய் சில்லு எடுத்து சேர்த்துக்கலாம். தேங்காயும் உள்ளியும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க சுண்டைக்காய் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து வதக்கிக்கோங்க. புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆறின சுண்டைக்காயை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. துவையலுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு வத்தலை கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தாளிப்பை நம்ம ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், சுவையான சுண்டைக்காய் துவையல் ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் காய்ஸ்.